சுதந்திர தினத்தன்று மாவட்ட தலைநகரங்களில் பாஜக சார்பாக பைக் பேரணி செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து தற்போது நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றனர் பாஜகவினர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதன் விவரம் என்ன, இந்த வழக்குடைய பின்னணி என்ன, எதன் அடிப்படையில் அனுமதி? சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஜக இளைஞரணி சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரில் 2 சக்கர வாகன பேரணி நடத்த ஏற்கனவே அனுமதி கேட்டு காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த மனுவானது நிராகரிக்கப்பட்டு விட்டது. எனவே இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு பாஜக சார்பில் அதன் வழக்கறிஞர் பால் கனகராஜ் முறையிட்டார். அதாவது ஏற்கனவே அந்த தமிழகம் முழுவதும் உள்ள அந்த மாவட்ட தலைநகரில் 2 சக்கர பேரணி நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட அந்த உத்தரவை எதிர்த்தும் இந்த ஒரு பேரணிக்கு அனுமதி வழங்க கோரியும் தாங்கள் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இன்று பிற்பகல் இந்த ஒரு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். அதே போல வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் படுகொலையை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்த அனுமதி கேட்டு இந்து முன்னணி சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அந்த மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் வழக்கறிஞர் கார்த்திகே என்பவர் முறையிட்டார். ஆனால் இந்த ஒரு கோரிக்கை ஏற்க மறுத்த நீதிபதி இது மனு தாக்கல் செய்யுங்கள், முறைப்படி பட்டியலிடப்பட்டால் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்து அந்த ஒரு கோரிக்கையை நிராகரித்து விட்டார்கள். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி மதன்.